பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். UNGA நேற்று முன்தினம் நடந்த ஒரு கூட்டம் இந்த உலகமே அதிர்ச்சி அடைஞ்சிச்சு. இஸ்ரேல் என்ற அந்த தேசத்தை ஒரு கிறிஸ்தவ நாடுகளை எதிர்த்து ஓட்டளித்ததுன்னா உங்களால் நம்ப முடியுமா? அந்த இடத்துல நெத்தனியாகுவினுடைய ஸ்பீச், அவர் சுட்டி காட்டின சில காரியங்கள், மோசே தங்களுடைய தேசத்திற்கு தேவன் மூலமாய் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு எங்களுடைய தேசத்திற்கு இந்த உலகத்துல எந்த நாடுகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு, எந்த நாடுகள் எல்லாம் சாபமா இருக்கு அப்படின்னு அவர் சுட்டி காட்டினது மாத்திரமல்ல, The people of Israel live now, tomorrow, forever. இந்த காணொளியில யாரெல்லாம் அந்த நாடுகள், யாரெல்லாம் இஸ்ரேலை எதிர்த்தது, இது நாள் வரைக்கும் நண்பனா இருந்தவன் எப்படி பகைக்கிறான், வேதம் என்ன சொல்லுது, இனி வரும் காலத்துல இந்த உலகமே உற்று நோக்குற தேவனுடைய வருகை இஸ்ரேலிருந்து துவங்கும் என்பது நடக்குமா, சாத்தியம் உண்டா என்பது இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த காணொலி உங்களுக்கு விருப்பம் இருந்தா முழுசா பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நேற்று முன்தினம் UNGA, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி கூட்டம் நடந்தது. இது 79வது மீட்டிங்காக துவங்கினது. துவங்கின அந்த நொடியிலிருந்து அந்த இடத்துல ஒரு பரபரப்பு இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷமா இஸ்ரேல் காசா மீது போர் தொடுத்து வந்திருக்கு. பாலஸ்தீனர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா அந்த இடத்துல பேசப்படவிருக்கு என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் குறிப்பிட்டு ஒரு காரியம்தான் அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியம். என்ன அந்த காரியம் அப்படின்னா, இவர்களுடைய இந்த தவறோ இவர்கள் சரியா செய்கிறார்களோ, இஸ்ரேலுக்கு எதிராக யாரெல்லாம் ஓட்டளிக்க போறான், இந்த பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பது யார் என்ற கேள்வியோடும் சந்தேகத்தோடும் அந்த கூட்டம் தொடங்குது. அந்த கூட்டம் துவங்கினிலிருந்து ஒவ்வொரு நாட்டின் தலைவர்கள் பேச அனுமதிக்கிறாங்க. அனுமதிக்கும் போது வெடித்ததுதான் இந்த காரியம். அங்கு நடைபெற்ற அந்த காரியத்தை நெத்தன்யாகு அவர்கள் விளக்கி சொல்லும் பொழுது இதோ இந்த காணொளியில நீங்க பார்க்க போறீங்க. The people of Israel live now, tomorrow, forever. I didn't intend to come here this year. அவர் UNGA மீட்டிங்க இதற்கு முன்பதாக இந்த UNGA-வில் ஒரு வெளிச்சம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த UNGA ஒரு இருள் நிறைந்ததாய், ஒரு இருளான இடமாய் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னதே கேட்ட அந்த தேச தலைவர்கள் அதிர்ந்து போனாங்க. அவர் அப்படி பேச என்ன காரணம் என்பது இந்த காணொளியில நீங்க பாத்தீங்க. The same timeless choice that Moses put before the people of Israel thousands of years ago. As we were about to enter the promised land, Moses told us that our actions will determine whether we bequeath to future generations a blessing or a curse. இந்த காணொளியில அவர் சொன்னது, எங்களுடைய தேசம் எதை சந்தித்தது, நாங்கள் எதை நோக்கி பயணம் போய் கொண்டு இருக்கிறோம். மோசே எங்களுக்கு தேவன் மூலமாய் கொடுத்த அந்த கட்டளைகளிலே, கற்பனைகளிலே எங்களுடைய தேசத்திற்கு ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருந்தார். இதோ இன்றைக்கு எங்களோடு ஒரு நன்மையான நாட்களில நடந்து போகிற ஆசீர்வாதமான தேசங்களும் இருக்கு, சாபமான தேசங்களும் இருக்குன்னு ஒரு பட்டியலை அவர் சொல்றாரு. அந்த ஆசீர்வாதமான தேசங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லும் பொழுது எகிப்து, சவுதி அரேபியா, சூடான் மற்றும் இந்தியாவை குறிப்பிடுறாரு. இன்னும் பல தேசங்களை குறிப்பிட்டு சொல்லி, இந்த தேசங்களா என்னோட இதற்கு முன்பதாக இருந்ததை காட்டிலும் இன்னும் நெருக்கமான பழக்கத்தோட எங்களோட ஆசீர்வாதமான தேசமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சாபமான தேசங்கள் என்று சிலதை குறிப்பிடும் பொழுது இந்த UN அசம்பிளிக்குள்ள ஒரு சலனம், ஒரு கூச்சல் ஏற்பட்டது. அந்த சாபமான தேசங்கள் என்று எதை குறிப்பிடுறாருன்னா, சிரியா, ஈரான், ஈராக் மற்றும் ஏமனை குறிப்பிட்டு இந்த தேசங்கள் எங்களுக்கு சாபமா மாறி இருக்கு என்று சொல்லி சத்தமிட்டு பேசும் பொழுது அங்கிருந்து எதிர்ப்பு குரல் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல ஒரு கழகம் மூழ்கிற சூழ்நிலையும் ஒரு சலனமும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இஸ்ரேலுக்கு எதிரான இந்த தீர்மானங்கள் எடுத்த நாடுகளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு நிச்சயமா ஒரு அதிர்ச்சி ஏற்படும். அந்த பாலஸ்தீனத்தை ஒரு தேசமாக கொண்டு வருகிறோம் என்று சொல்லும் பொழுது அதுல பங்கு பெற்றவர்கள், அந்த தேசங்கள், அந்த நாடுகள், இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களித்த நாடுகளுடைய பட்டியலை நான் இப்பொழுது படிக்க போறேன். 1 பிரான்ஸ், 2 யுனைடெட் கிங்டம், 3 ஆஸ்திரேலியா, 4 கனடா, 5 போர்ச்சுகல், இன்னும் பல நாடுகள்
12 டசனுக்கு மேற்பட்ட நாடுகள் என்று சொல்லி குறிப்பிடுறாங்க. இதுல குறிப்பிட்டு நான் சொன்ன பெரிய நாடுகள் இவைகள் எல்லாம், இந்த பெரிய நாடுகள் அனைத்துமே கிறிஸ்தவ நாடுகள். கிறிஸ்தவ நாடுகள் என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அது எப்படி சாத்தியம் என்பது, இதோ இந்த பிசாசானவன் அவருடைய இருதயங்களிலே பேசினானா, இல்லை இது வரக்கூடிய முடிவுக்கான ஆரம்பமா என்பது இதோ உங்களுடைய இருதயத்திற்குள்ள நான் வைத்து விடுகிறேன். வேதம் சொல்லுகிறது, நாடுகளுக்கு எதிராக நாடுகள், தேசங்களுக்கு எதிராக தேசங்கள் எழும்பி வரும், யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், முடிவு உடனே சம்பவிக்காது என்று மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24 நாம படிக்கிறோம். இந்த பாலஸ்தீனத்தை தேசமாக அங்கீகரிப்பதில் என்ன தப்பு இருக்கு? அது என்ன பெரிய பாவமா? இது என்ன குற்றமா? இன்றைக்கு 30,000க்கு மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்களே, 30,000-60,000 அப்படின்னு சொல்றாங்க. அது சரியான கணக்கெடுப்பு யாருக்குமே தெரியாது. 30,000-60,000 காசால இருந்த பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கேன்னு சொல்லும் பொழுது அது சரியான கணக்கு யாருக்கும் தெரியாது. அப்போ ஒரு மக்களுடைய குரலை நாம கேட்கணும் தானே, உலக நாடுகள் கேட்கணும் தானே. அதை தேசமாக அங்கீகரித்து விட்டா அவர்களுக்கான பாதுகாப்பு கிடைக்குமே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு உங்களில் பல பேர் கேட்கலாம். இந்த காணொலியை பார்ப்பவர்களுக்கும் அப்படி ஒரு எண்ணம் வரலாம். அங்க இருக்கிற குழந்தைகளும் பெண்களும் செத்து போகும் பொழுது நம்ம எப்படி பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இஸ்ரேல் இதை கட்டாயப்படுத்தி இந்த காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கானா, இது இஸ்ரேல் கட்டாயப்படுத்தி செய்கிற காரியம் அல்ல, இஸ்ரேல் கேட்ட போரும் அல்ல. இஸ்ரேல் இந்த போரை துவங்கவில்லை. இந்த போரை துவங்கினது யாருன்னு உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திற்கே தெரியும். அதே சமயத்துல ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஏன் இவ்வளவு கொலைகள், ஏன் இவ்வளவு இந்த அளவுக்கு போர், ஏன் இவ்வளவு எதிரிகள், ஏன் எத்தனை காரியத்துக்கு என்னத்தான் இவங்களுடைய பிரச்சனைன்னா, நம்ம பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக போய் பார்த்தா தான் தெரியும். அந்த பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பார்க்கணும்னா அவங்களுக்கு வேதாகமம் தேவைப்படுது. வேதங்கள் தான், வேதாகமத்துல தான் இவர்களுக்கு இடையே நடக்கிற பிரச்சனையை குறிப்பிட்டு சொல்லுது. இஸ்ரேல் நிச்சயமா எந்த மனுஷனையும் கொல்ல வேண்டும் என்று விரும்புகிற நாடு கிடையாது. ஆனா தேவனுடைய கற்பனையும் அவர்களுக்கு கொடுக்கிற திட்டம் தான் அவர்களை இந்த காரியத்தை செய்ய ஒரு வேளை தூண்டுகிறதோ கட்டாயப்படுத்துகிறதோ என்ற ஒரு எண்ணம் சில நேரங்களிலே இந்த வார்த்தையை படிக்கும் போது தோணும். தேவனுடைய உடன்படிக்கையும் கட்டளைகளும் இவர்களுக்கு என்ன என்பதை பார்த்திடலாமா? யாத்ராகமம் புஸ்தகம் 34:12 சொல்லுது, எக்ஸோடஸ் 34:12, நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும் அப்படின்னு கடவுள் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன், அது கானான் தேசம் என்று பெயர் சொன்னாரு. அந்த தேசத்துல தேனும் பாலும் ஓடும், அதாவது எல்லா ஐஸ்வர்யமும் சமாதானமும் உனக்கு இருக்கும் சொன்னாரு. ஆனால் அந்த தேசத்திற்குள்ள ஆல்ரெடி ஒரு கூட்ட ஜனங்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அதே சமயத்துல நீ அந்த தேசத்துக்கு போகும் பொழுது அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களோடு ஒருபோதும் உடன்படிக்கை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. இதுதான் அங்க மையப்புள்ளியா இருக்கு. அதுதான் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் மற்ற அந்த தேசத்துக்குள்ள இருக்கிற மக்களோடு உடன்படிக்கை பண்ணாததுக்கு காரணம், எதிர்க்க காரணமே இந்த முதல் வார்த்தை. அதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அந்த தேசத்துக்குள்ள யார் யார் இருந்தா கடவுள் இவர்களுக்கு கொடுக்கிற இந்த ப்ராமிஸ் லேண்டை நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்றத அங்க வர்ணிச்சு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதைத்தான் அவர்கள் கடைபிடிக்கிறாங்க. என்ன அந்த வர்ணனையான வார்த்தை, என்ன சொன்னாரு என்பதை பார்ப்போமா? யாத்ராகமம் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படியே நம்ம வாசித்து பார்த்தோம்னா, நீ அவர்கள் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதமாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று அந்த தேசத்துக்குள் இருக்கிற எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அதம் பண்ணுவேன் என்று எழுதியிருக்கிறது. எங்க? எக்ஸோடஸ் 23:23. இந்த 6 ஜாதிகள் ஆல்ரெடி கானான் அப்படின்ற ஒரு தேசத்துக்குள்ள இருக்காங்க. கடவுள் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த தேசத்தை உனக்குன்னு கொடுக்கிறேன், அங்க இருப்பவர்களை நான் அதம் பண்ணி அங்கிருந்து துரத்தி விட்டு அந்த தேசத்தை நான் உனக்குன்னு கொடுக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. யூதர்கள், இஸ்ரவேலர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தையை தான் பிடிச்சு கொண்டிருக்காங்க. இந்த வார்த்தை தான் அவர்களுடைய அடித்தளமான ஆதாரமான வார்த்தை. அதை தொடர்ந்து சொல்லும் பொழுது அங்க எழுதியிருக்கு, தேசம் பாழாய் போகாமலும். அந்த தேசத்தை குறித்த ஆண்டவருக்கு, கடவுளுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அப்போ அவர் சொல்றாரு, தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும்
இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்துக்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். எப்படி விடுவாராமா? கொஞ்சம், ஒரே வருஷத்துல துரத்த மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா நான் விளக்குவேன்னு சொல்லியிருக்காரு. இது கடவுள் இவர்களுக்கு புக் ஆஃப் தோரா மூலமா தேவன் இவர்களுக்கு கொடுத்த கட்டளை, கற்பனை. இது ஒரு வாக்குறுதி. இதுதான் இன்றைக்கும் இவர்கள் கடைபிடிச்சு வராங்க. இந்த வார்த்தைகளை ஒருவேளை கிறிஸ்தவ தேசங்கள் எதிர்த்து விட்டதோ, அதாவது கடவுள் சொன்ன அந்த வார்த்தைக்கு எதிராக ஓட்டளித்ததனால கடவுளை எதிர்த்து விட்டார்களோ என்ற எண்ணம் இன்றைக்கு நம்மில் பல பேருக்கு வருது. கடவுளுக்கு எதிரான வார்த்தை ஏதாவது ஒன்று உண்டா? கடவுளுக்கு எதிரான ஒரு செயல் நிலைக்குமா, நிற்குமா? சிவந்த சமுத்திரம் துவங்கி பெலிஸ்தரின் தேசம் வரைக்கும், வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையா இருக்க செய்வேன். இது கடவுள் அவர்களுக்கு சொன்ன வாக்குறுதி. நான் அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன், நீ அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய். அவர்களோடும் அவர்கள் தெய்வங்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. அவர்கள் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம். நீ அவர்களை தெய்வங்களை சேவித்தால் அது உனக்கு கண்ணியா இருக்கும் என்றார். இதோ இவர்கள் இங்க செய்யக்கூடிய இந்த வாரா ஆகட்டும், எதிர்க்கிறதாகட்டும், இவர்களுடைய ப்ராமிஸ் லேண்டை ப்ரொக்ளைம் பண்றதாகட்டும், அத்தனையுமே இந்த வேத வசன வார்த்தையின் அடிப்படையில, அவர்களுக்கு கடவுள் கொடுத்தது என்று நம்புகிற இந்த வார்த்தையின் அடிப்படையில தான். அப்ப இன்றைக்கு நடக்கிற போர், எதிர்ப்பது, இவர்களை எதிர்ப்பது, இவர்கள் போரிடுவது, அந்த லேண்டை தங்களுடையதை மாற்றிக்கொள்ள துடிப்பது, அத்தனைக்கும் காரணம் என்ன? இந்த வேத வார்த்தைகள் தான். இது நிறைவேறணும். நிறைவேறுமானா நிச்சயம் நிறைவேறும் என்பதுதான் காரியம். அப்ப என் கிறிஸ்தவ சமூகமே, தேவனுடைய பிள்ளைகளை, இல்லை யாரெல்லாம் பாக்குறீங்களா இந்த காணொலியை, உங்களிடத்துல இந்த கேள்வியை வைத்து இந்த காணொலியை நிறைவு செய்யற. கேள்வி என்னன்னா, இந்த உலகத்துல யாருடைய திட்டம் சரியானது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். இந்த உலகத்துல நிச்சயமாய் கடவுள் ஒருவர் உண்டு, எக்ஸ்டர்னல் பவர் இருக்கு. இந்த உலகத்துல ஆளுகிறவர்களும் உண்டு. எது நிரந்தரமானது? கடவுளுடைய திட்டமா, மனுஷனுடைய திட்டமா? நாம் எதற்கு அதிக மதிப்பளிக்கணும்? கடவுளுடைய வார்த்தைக்கா, மனுஷனுடைய வார்த்தைக்கா? இந்த வார்த்தை, இந்த ரெண்டு காரியத்தை நாம் முடிவு செய்து விட்டால் நாம் யாருக்கு சப்போர்ட் செய்யணும், யாருக்கு சப்போர்ட் செய்யக்கூடாது, அதாவது எது சரி எது தவறு என்பதை முடிவு ஈஸியா செஞ்சிடலாம். அப்போ இந்த நாடுகள் அளித்திருக்கிற இந்த ஓட்டு சரியானதா தவறானதா என்பதை உங்களிடத்திலேயே கொடுக்கிறேன். கமெண்ட்ல சரியா தவறா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இந்த காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை உங்களுக்காக பதிவிடுகிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் சான். God bless you. God bless you.